ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த எடக்கல் கேவ் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து அழகாக டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஷர்ட்டை மாற்றிட்டு மூஞ்சி எழுமிட்டு அப்படியே கிளம்புறோம். நம்ம அடுத்தது எங்கே போகிறதுனா உங்களுக்கு வந்து இதே ரூட்டில் வந்து காராப்புழா டேம்னு ஒரு டேம் இருக்குது, அங்கே தான் போகிறோம். நம்ம இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் டேம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சூப்பராக இருக்குன்றாங்க. அந்த அடுத்த ஸ்பாட் அதான்டாங்க. அது ஒன்று தான் நம்மளால் போக முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். வேறு எங்கேயாச்சும் ஹால்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம், சரிங்களா? நம்ம எடக்கல் கேவை முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி டீயை சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா காராப்புழா டேம் இந்த போர்டு இருக்குது, ரைட் சைடில் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கணுங்க, பார்த்து தான் வண்டி ஓட்டணும். இண்டிகேட்டர் போடணும் நம்ம. அப்படியே நான் இதுவரையும் போனதில்லை அந்த டேமுக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதே மாதிரி எடக்கல் கேவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டேன். உண்மையிலே நல்ல ஒரு சூப்பரான அனுபவம். பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ் வந்து செமையாக இருந்துச்சு உண்மையிலே. இவங்கள்ட்ட கேட்போம், வழி கேட்போம். நான் காராப்புழா டேம் ஓகே ஓகே, டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும், சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். இந்த டேம் வந்து 6 மணிக்கு க்ளோஸு, மணி இப்போ 5 ஆகிடுச்சிங்க. தெரிஞ்சுதான் நான் காலையிலே கிளம்பியிருப்பேன். காலையிலே சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பியிருக்கலாம், விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவெலாம் நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு குறைஞ்சது 4 hours ஆகும். பார்த்தீங்கன்னா காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி ஏறணும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி டிக்கெட் வாங்கிட்டு படி ஏறணும். போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கைக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படியுமே உங்களுக்கு 3 hours 4 hours ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? வாங்க அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம். எடக்கல் கேவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறணும், மேலே செமையாக ஏறிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்குதுங்க கீழே. அப்படியே பயங்கர இறக்கெல்லாம் இருக்குது, இறங்கி தான் போகணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஆக்சிடென்ட்டே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா கால் வந்து ஆக்சிடென்ட் எடுத்துட்டேன், சருன்னு போயிட்டு வண்டி மட்டும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டேம் வந்துடும் நமக்கு, அப்படியே சீக்கிரம் போயிடுவோம், சரிங்களா? ஏன்னா க்ளோசிங் டைம் ஆச்சு, அடுத்த மழை வந்துடக்கூடாது. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டேம் கிட்டே வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அதனால் போகிறது வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆச்சு, 6 மணிக்கு க்ளோஸு டேமு. அதனால் இங்கே எங்கேயும் தங்கிட்டு தான் போகலான்னு ஐடியா இருக்குது. இருங்க, உள்ளே உட்காந்துருக்கும்போது ஒன்றும் தெரியலங்க, மழை பெய்யுது. வெளியே வந்தோம்னா சரசரன்னு பெய்யுது பாருங்கள். அப்படியே பா கிராண்ட் வியூ ரெசிடென்சி. இங்கே போய் ரூம் வாடகை எவ்வளோன்னு கேட்போம். ஆள் யாருமே இல்லை, செப்பல் இருக்குது, கேட்போம். வருங்க சார். கூஸ்பெரி ஓகே. வெளியில் வந்தோன்னே பாருங்கள் மழை பெய்யுது, நல்லா பெய்யுதுங்க மழை. பாப்பா காலைல 9 மணிக்கு டேம் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது உள்ள அட்வென்ச்சர் பார்க்கலாம் பயங்கரமாக இருக்கான். நம்ம எங்கே அதில் போக போகிறோம்? இப்போ போனதே டயர்டாக போச்சு. வேறு கூஸ்பெரின்னு ஏதோ பக்கத்தில் சொன்னோம்ல, அங்கே போய் தங்க சொன்னோம்ல. சரி அங்கே போய் பார்ப்போம் நம்ம. அப்படியே ஆனால் போடும் எப்பப்பா. இனிமேல் போகிறது வேஸ்ட்டுங்க. எங்கேயும் போயிட்டு ரூமை போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்பப்பா ஏறும் வண்டியிலே. அப்பா நல்லா பெய்யுதுங்க மழை. இங்கே ரைட்டில் போர்டு போட்டுருக்கு பாருங்க, கூஸ்பெரி ரீட்ரீட் ஹோட்டல்ஸ்னு போட்டிருக்கு. இங்கே தான் சொன்னார் அவர், பட்ஜெட்டில் இருக்கும் போங்கன்னு. அங்கே அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு மட்டும் தானா, நம்மள மாதிரி சிங்கிளுக்கு கிடையாது போல இருக்குது. சொல்லியிருக்கணும், நானும் ஃபேமிலி பர்சன் தான்டா, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைலாம் இருக்கான்னு சொல்லியிருக்கணும் அவன்கிட்ட. இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ரைட் சைடு. அப்படியே மழை பெய்யுதுங்க. வண்டி எங்கே நிப்பாடுறதுன்னு தெரியல. வாங்க போவோம், அப்படி உள்ளே போவோம். ரிசப்ஷன் அங்கே இருக்குது, நேராக இருக்குது. வாங்க பாடி இன்னும் மண்ணா போய்ட்டு போகுது உங்களுக்கு. நம்ம மண்ணாகுதுங்க. இருங்க கேட்போம், போய்ட்டு ரூம் இருக்கான்ட்டு. ஸ்பா இருக்கு போல இருக்குல்ல, அப்படியே கேட்போம் ரூம்ஸ் இருக்கானே. சார் யாருமே இல்லை, சின்ன பையன் யாருக்கா இவிட ரிசப்ஷன். பார்த்தீங்கன்னா மழை விடாதுங்க இப்போதைக்கு மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா அதனால் இங்கே ரூம் எடுத்தாச்சு.
இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா செம்பாக்கம் போட்டிருக்காங்களா. ரூமை ஃபஸ்ட்டு பார்ப்போம். உள்ளே நுழைஞ்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு திங்ஸ் வைக்கிறது இந்த இடம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ஸ்க்ரீனு, விண்டோ இந்த இடத்துல. இங்கே ஸ்பா இருக்குங்க, இங்கே மசாஜ் சென்டர்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் போகல, நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெட்டு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சும்மா நம்ம நைட்டு படுக்க போகிறோம், எந்திரிக்க போகிறோம், அவ்வளோதான். டிவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் சேர் இருக்குது, பரவாயில்ல. ஒர்க் பண்ணலாம், இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்குது, நிறையா பண்ணலாம். அப்படியே கபோர்டு எல்லாம் பழைய டைப்புங்க கபோர்டு. ஏதோ நம்ம பேக் வச்சுக்கிட்டதான் அப்படியே எடுத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் அதிகம் மாற்ற போகிறது கிடையாது. ஆமாம், மிரர், அவ்வளோதான். டிவி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து வாஷ்ரூம் பார்த்துருவோமா? வாஷ்ரூம் பாருங்கள், ரொம்ப நல்லா பயங்கர பெருசாக இருக்குது வாஷ்ரூமு. நீட்டுக்கு போயிட்டுருக்கு. ஹீட்ரு இருக்குது. இந்த ஹீட்ரு எப்படின்னு தெரில, நாளைக்கு தான் தெரியும். ஷவர், பக்கெட் வச்சு குடிக்கிறது. அப்படியே நல்ல வெஸ்டர்ன் கிளாஸட்டு. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக. அப்படியே மிரர் வச்சுருக்காங்க பக்காவாக. சோப்பு பூஸ் போல இருக்குது. சரி, நம்ம டவல் கேட்போம். அப்படியே டவல் கட்டிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சாயந்தரமாக கிளம்புறோம் வெளியில் எங்கேயாச்சும். மணி 8 ஆகிடுச்சு. ஏன்னா டிஃபன் சாப்பிடணும்ல, இங்கே எதுவும் சாப்பாடலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன் கெஸ்ட். நான் ஒருத்தன், இந்த பக்கத்து ரூமில் ஒருத்தன் இருக்கான். ஃபேமிலி 2 பேர் தான் இருக்காங்க இங்கே. பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வேறு யாருமே இல்லை. மழை பார்த்தீங்கன்னா விடவே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே அப்பா மத்தியானம் சாப்பிட்லையா, நமக்கு அப்படியே உடம்பே ஒரு மாதிரியாக போச்சு, பசியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஐயோ நல்லாவே போயிருங்க மழை. சேராக இருக்குது, ஆட்டோமேட்டிக் சுவிட்சிங்க. வந்தோடனே லைட் இருக்குதுங்க, சென்சார் சுவிட்சு. ஆஹா, என்னங்க மழை இப்படி பெய்யுது. மழை விடாது போல இருக்குது, பயமாக இருக்குது நமக்கு. என்ன பயம்னா, நாளைக்கு ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்கேன். நிறைய இடம் பார்க்கலாம், சுற்றலான்ட்டு. இதெல்லாம் போய்டும் போல இருக்குது. சரி வாங்க ரிவர்ஸ் எடுப்போம் வண்டியை. மழையில் ஒன்றும் தெரிய மாட்டேது, அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இந்த ஊருக்குள்ள டவுனுங்க, பக்கத்தில் உள்ள டவுனு இது. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. நமக்கு எந்த ஹோட்டல்ஸ் பிடிக்குமோ அங்கே போய் சாப்பிடுவோம், இல்லை பார்சல் வாங்கிட்டு ரூம் போயிடுவாங்க. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் அதிகம் போல இருக்குங்க. நடுவில் இந்த சர்ச்சு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு இது ஊரே பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் தாங்க. இப்போ திருப்பிட்டு வந்தோன்னே பாருங்கள், அந்த கோயில் தெரியுது பாருங்கள், மாதா கோயில். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. கேட்டாங்க அவர்கிட்ட இந்த பாட்டி, இங்கே பிரதர்ஸ்னு ஃபஸ்ட்டே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னாங்க. நம்ம அப்படியே அங்கே போய் சாப்பிடுவோம், சரிங்களா? இங்கே ஹோட்டலுக்கு வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நைட் டின்னர் சாப்பிட வந்தாச்சு. வண்டியை பாருங்கள், செம்ம ஸ்லோப்புங்க. ஏற்றி நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு வண்டியை. அப்படியே நம்ம இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்போம் இங்கே போயிட்டு. ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன இருக்குது? டிஃபன் புரோட்டா, சப்பாத்தி. வேறு ஃபுட்டெல்லாம் இல்லை, சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி சைடிஷ் என்ன கறி இருக்குது? சிக்கன் கறி இருக்கா? சரி சரி, உட்காந்து சாப்பிட்றோம்ப்பா. நம்ம ஆர்டர் பண்ண சப்பாத்தி பாருங்கள், அழகா 3 பீஸ் சப்பாத்தி, ஒரு ஆம்லேட். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி. எண்ணெய் 4 பீஸ் வச்சுருக்காங்க, கரெக்டாக எண்ணெய். பரவாயில்ல, சூடாக இருக்குது. மத்தியானம் சாப்பிடாது, பசிக்குது பயங்கரமாக. பயங்கர பசிங்க. இப்படி சாப்பிடுவோம். ஓகே, நல்லா சூப்பராக இருக்குங்க. சிக்கன் பாருங்கள், கொதிக்குது பயங்கரமாக, சுடுது பயங்கரமாக. பொறுமையாக சிக்கன் சாப்பிடுவோம். அது வெறும் முட்டையை வச்சு சாப்பிடுவோம், சரிங்களா? முட்டை ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டு கண்டிப்பாக. காரமாக இருக்குது பாருங்கள். உள்ள பச்சை மிளகா, கேப்சியமா அதெல்லாம் போட்டுருக்காங்க, அதனால் நல்லா காரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சுட்டு அப்படியே குழம்புல போட்டுருவாங்க போல இருக்குது. சிவப்பாக இருக்கு பாருங்க.
இங்கே ஃபுல்லாக அப்படி தான் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. இங்கே வந்துட்டா மேக்ஸிமம் அது மாதிரி தான் கிடைக்கும். அப்படியே சாப்பிட்டு வேண்டியது நம்ம. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 3 சப்பாத்தி போதும், 4 பீஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹார்டு தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த 65 போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதுக்கப்புறம் குழம்புல போகிறாங்களே, அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆம்லேட் ஓகே, சூப்பராக இருந்துச்சு ஆம்லேட் பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டுருக்காங்க பாருங்கள், டீ காஃபி, அது புரோட்டா, தோசை 15 ரூபாயா, ஓகே, சப்பாத்தி 15 ரூபா, பூரி 15 ரூபா, மசால் தோசை 80 ரூபா போட்டுருக்காங்க. இப்போ ஊத்தாப்பம் இட்லி வேலைனா 60 ரூபா போட்டுருக்காங்க. அதேமாதிரி இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. உள்ள காராப்புறா டேம், பூக்காடு லேக்கு, பன்சுரா சாகர் டேமு, எடக்கல் கேவ் நான் போயிட்டு வந்தது எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஒர்க் பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்த் இந்தியன் தான். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இங்கே தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஒரு நார்த் இந்தியன் குரூப் தான் வந்து உட்காந்தாங்க. இன்னும் அவங்க சொந்த ஊரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக சாப்பிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க நார்த் இந்தியன்னு, சாப்பிட்றவங்க அவங்க பார்த்தீங்கன்னா. அதனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம தான் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி சாப்பிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா. நம்ம அப்படியே கிளம்புவாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சிக்கன் தான் ஹார்டாக போட்டு கொடுத்துருவாங்க வீணாக போனவன். அதே மாதிரி சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பக்காவாக போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா. இஞ்சியெல்லாம் கட் பண்ணி போட்டுருந்தேன் சூப்பராக வந்து. அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தான். சமைக்கிறது தான் சமைக்கிறான். இன்னொரு ஆள் நார்த் இந்தியன் தான் டேபிளாக க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்து போகிறான் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே நார்த் இந்தியன் தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா. ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டான் வந்து ஜம்முன்னு. இங்கே அவ்வளோ பேர் நார்த் இந்தியன் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து கேரளாவில். சரிங்க, நம்ம ரூம் போயிட்டு அப்படியே படுத்துவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்க. நல்லா தூக்கம் நைட்டு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நல்லா செமையாக குளிச்சாச்சு. சூப்பரான ஹாட் வாட்ரு, அந்த இன்ஸ்டன்ட் ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அந்த ஹீட்ரு தான் பார்த்தீங்கன்னா. அது நல்லா செமையாக குளிச்சாச்சு. இன்னொன்று ஷவரில் ஜம்முன்னு குளித்தாங்க பார்த்தீங்கன்னா. 2 மாடிங்க, அதுக்கு மேலே தான் டேங்க் இருக்குது போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. நமக்கு ஜம்முன்னு குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதாவது இந்த கூஸ்பெரி ரீட்ரீட்ஸ்னு அங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள ரெசார்ட்டுங்க. இப்போ சீசன் கிடையாது, அதனால் நமக்கு தங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஓனர் வந்து சூப்பர் டைப், நல்ல டைப்பு. நான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செக்இன் ஆகும்போது கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக பேசிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா. எங்கெங்கே போகலாம், எப்படி போகலாம், எந்தெந்த ரூட்டுக்கு போகிறது, எந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாமே பக்கா சொல்லிட்டு இருந்தார் எல்லாமே. ஆக்சுவலாக முன்னாடியே அவரை பார்த்துருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக பார்த்துருக்கோம். பரவாயில்ல விடுங்க, நல்ல விஷயந்தான். எல்லாம் சூப்பராக நல்லா சொல்லி கொடுத்து எல்லாம் சூப்பராக பேசிகிட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டுக்காக நமக்கு போட்டிருக்காரு வாடகைலாம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் வந்து தங்குற ரெசார்ட்டுங்க. அதாவது சீசனில் ஃபாரினர்ஸ் வந்து அந்த டிசீஸு, ஸ்கின் டிசீஸு, அடுத்த பாடி பெயின், நீ பெயின், ஹிப் பெயின், அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள ரெசார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 2 மாடி இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்க, 2 மாடி. பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா இப்போ சீசன் கிடையாது. அந்த சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு ஃபுல்லாக. நேற்றே பார்த்துருப்பீங்க, நல்லா மழை பெஞ்சிச்சு. அதனால் வந்து யாருமே அதிகம் வரல பார்த்தீங்கன்னா. இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் நான் மட்டும் தான் தங்கியிருந்தேன். நான் அப்புறம் அந்த இங்கே ஒர்க் பண்ணுற நார்த் இந்தியன் காலைல மட்டும் வந்தார். டக்குன்னு வேலை பார்த்தாரு. இப்பயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கார் பார்த்தீங்கன்னா. ஃபேமிலியோடு இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் ஜம்முன்னு. வடக்கன்ஸ் வாழ்க. ஓகே, தமிழ்நாட்டுக்காரன் தான் ஹிந்தி தெரியாமல் கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட எதுவும் பேச முடியல. அவருக்கு இங்கிலீஷும் தெரியல, மலையாளமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாம் சைகையில் தான் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட. ஆமாம், ஏன்னா அவர் இப்போ தான் வந்துருக்காரு போல இருக்குது. இந்த ரெசார்ட்டை விட்டே வெளியே போகல, இங்கே தான் உட்காந்துருக்காரு. நான் நேற்று சாயந்தரம் பார்த்தேன். அப்போலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கார். எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா. பரவாயில்ல, ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டார் வந்து ஜம்முன்னு இங்கே. சரி, நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரெசார்ட்டை பற்றின ரிவ்யூ ஏதாச்சும் போடுவோம். பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபுல்லாக. காலைல கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, என்னன்னு தெரில. இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, செமையான கிராமங்க இந்த ஊர். கடையே கிடையாது, டீ கடை மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஹோட்டலே கிடையாது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த காரப்புழா டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்றப்பலாம் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் இருக்குது நிறையா. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் திறக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து எல்லா கடையும் திறப்பாங்க போல இருக்குது.
இந்த ஊரில் இந்த ஹோட்டல் தான் இருக்குது, வேறு ஹோட்டல் கிடையாது. அதே மாதிரி கிராமனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட்டு கம்மி. இங்கே நேற்று நைட்டே காமிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு. இங்கெல்லாம் கூட போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது. பயா என்ன இருக்குது டிஃபன்? புட்டு, பூரி. புட்டுக்கு என்ன இருக்குது சாப்பிட? புட்டு, கடலைக்கறி, மீன் கறியா? காலையில் மீன் கறி உண்டா? புட்டு கடலைக்கறி. ஆமாம், சாப்பிட கொடுங்க. ஓகே. நம்ம நேற்று உட்காந்து அதே டேபிள் தான். நேற்று என்ன மழையை நனைஞ்சிருந்தோமா, முடியெல்லாம் அப்படியே மாதிரியே பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண வந்து புட்டும் கடலைக்கறி வந்துருச்சுங்க. கேரளா ஃபுட்டு. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரெசார்ட்டில் ஃபுல்லாக வாக்கிங் போய்ட்டு வந்தேன். சரி, நம்ம அப்படியே சாப்பிடுவோம் சரிங்களா? புட்டு வித் கடலைக்கறி. நல்லா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும் போல இருக்குது. ஒரு புட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. அதனால் நம்ம வந்து பூரி சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் பூரி. அதுக்கு வந்து சப்ஜி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது வரையும் கடலைக்கறி போட்டு சாப்பிடுவோம் சரிங்களா? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு. பூரி மசாலும் இருக்குது இவங்கள்ட்ட. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. அது வரையும் சாப்பிடுவோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று சாப்பிடும்போது கேட்டுருவாங்க இங்கே வந்து டீ வேணுமா சாயா வேணுமான்ட்டு. இங்கே வந்து சாப்பிடும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டீ வச்சுக்கிறாங்க. டீ வச்சு தான் சாப்பிட்றாங்க பார்த்திங்கன்னா. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது சாப்பிட்டு முடிக்கும்போது கரெக்டாக டீ வந்து அதெல்லாம் ஆறி போய்டும் கொஞ்சம். அப்போதைக்கு அது அழகாக அப்படி சாப்பிட்டு போயிடுறாங்க. பூரி மசால் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எப்படி திக்காக இருக்கும், இங்கே அப்படியே தண்ணியாக இருக்குது பாருங்கள். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா குனியாக இருக்குது. அந்த காரணமும் அதனால தான் இங்கே தண்ணியாக வைக்கிறாங்க போல இருக்குது. குருமா ஆவரேஜாங்க. நம்ம ஊரில் உள்ள மாதிரிலாம் கிடையாது டேஸ்டிங் வந்து. சரி விடுங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் சரிங்களா? நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இது வந்து சாயந்தரம் வரையும் தாங்குங்க. ஒரு பூரி நிப்பாட்டிருக்கலாம் போல இருக்குது. 2வது பூரி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா நல்லா வயிறு பயங்கர ஃபுல்லாக போயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா செம்ம கிராமங்க. அது பார்த்திங்கன்னா வெளியில் பாருங்கள் மழை தூரிட்டே இருக்குது. இந்த கிராமத்துக்கு இந்த ஹோட்டல் தான் போல இருக்குது, வேறு கிடையாதுங்க. மெடப்பாடி, இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா மெடப்பாடி டவுன். இன்றைக்கி விட திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே, கூட்டமே இருக்காது எங்கேயுமே. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம்தான். சரி வாங்க, அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம் ரூம் போயிட்டு ரூம் டூர் பார்ப்போம் சரிங்களா? நேற்று சரியாக காமிச்சிருக்க மாட்டேன் ரூம் டூர்லாம் வந்து. ஏன்னா வேகமாக வந்து அப்படியே செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். திரும்பி போயிட்டு வேறு என்ன டைப்ஸ் ரூம்ஸ் இருக்குது, அந்த ரெசார்ட்டை சுற்றி யாராச்சும் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ரூம் போவோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுதுங்க. அப்படியே சுற்றிட்டு இருக்குது, மழை விடாமல் இருக்குது. மழை விட்டோன்னே நம்ம இதுக்கு கிளம்பிடுவோம், அந்த டேமுக்கு கிளம்பிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல. இதுதான் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ரிசப்ஷனு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே டூர் போகலான்ட்டு பக்காவாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லா இடமுமே எடக்கல் கேவு, நெஞ்சமல், இது வந்து சுச்சுப்பரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். செம்பாரா பீக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காந்தாபுரா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். முத்தாங்கா நம்ம போயிட்டு வந்துட்டோம். பன்சுரா சாகர் டேம் போகலாம். அடுத்தது இந்த லேக்கு லக்கடி வியூ பாயிண்ட்டு. தொல்பட்டினா அந்த போகிற வழி தான் எல்லாமே, அதாவது கூருக்கு போகிற வழி தான். மீனுக்குட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். குருவா ஐலாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா கூஸ்பெரி ரீட்ரீட்டு. அதோட பார்த்திங்கன்னா முக்கியமாக இங்கே வந்து ஆயுர்வேத மசாஜ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே. அதை பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கேரளா ஆயுரா யோகா. நம்மளும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மசாஜ் இருக்குமான்னு கேட்டோம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, சீசன் கிடையாதுட்டாங்க. இப்போ சீசனில் தான் வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வருவாங்களாம், அவங்களுக்காக தான் வச்சுருக்காங்க அந்த ரெசார்ட்டே. அதுக்காக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ரெசார்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதான் ரிசப்ஷன். பார்த்திங்கன்னா உள்ள அழகா ஜம்முன்னு இங்கே 2 பேரும் உட்காரலாம் அழகா.
பாய். வடக்கன்ஸ் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இவர் கண்ட்ரோல் தான். இங்கே வந்து இன்னும் ஒய்ஃபைலாம் சூப்பராக இருக்குங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய்ஃபை கொடுத்துட்டாப்புல, பாஸ்வேர்ட் கொடுத்து பக்காவாக அந்த இதில் உட்காந்து நல்லா ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு. இது பார்த்தீங்கன்னா காலைல ஃபுல்லாக வாக்கிங், நைட்டும் காலையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனது. சார் தான் ஓனர், இந்த ரெசார்ட் ஓனர் சார் தான். என்னோட பேர் அனு டோனி, டாக்டர் அனு டோனி. இப்போது இங்கே வந்து ஆயுர்வேதா இதெல்லாம் வச்சுருக்கு. ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து நிறைய இந்தியன்ஸு ஃபாரினர்ஸு அவரெல்லாம் வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் 1 month 2 month அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்க. பஞ்சகர்மா நிறைய டிசீஸ் வைஸ் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம். அப்போ இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றதுக்கு ஒரு சின்னதாக ஃபெசிலிட்டி இங்கே. எங்களுக்கு வந்து வயநாட்டில் 3-4 ரிசோர்ட் வேறு இருக்குது. அங்கெல்லாம் பெரிய பெரிய இது டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ரூமு, ஆயுர்வேதா ஸ்டாஃபு, அக்காமடேஷன் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. நசன்னு அப்படியே எங்கேயாச்சும் இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் டக்குன்னு. அடுத்த ஸ்பாட்டு மழை இல்லாத இடமா போயிட்டு ஜம்முன்னு இருக்க வேண்டியதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் ரூமுங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் காட்டுறேன். ஆஹா, செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தலை வைக்கணும் போல இருக்குங்க. தலை வச்சு ஜம்முன்னு படுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த இதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே சொட்டும் போல இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேது படத்தில் வரும்ல, எங்கே செல்லும் இந்த பாதை, அது மாதிரி தான் போல இருக்குது. அதேமாதிரி இந்த டேபிள் வந்து ரொம்ப பழமையான டேபிள்னு சொன்னாப்புல. 35 வருஷம் பழமையான டேபிள். அந்த டேபிள் வந்து கோயம்புத்தூர்லாம் கிடச்சினா ஃபுல் நீ முட்டுனாப்புல ஃபுல்லாகவே. அடுத்தது பாருங்கள், இந்த இடம் ஐயோ வேறு மாதிரி இருக்குது. நம்மே திறந்துக்கிட்டு உள்ளே ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது, ஒட்டுது அப்படியே நமக்கு. இங்கே பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னொரு ரூம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேபிள் செட்டப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. அதேமாதிரி அந்த ரூமில் அடுப்பு இருந்துச்சு, அதையும் காட்ட விட்டுட்டேன். இந்த கேஸ் அடுப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயை சூடு பண்ணுறது, சில மூலிகைலாம் சூடு பண்ணி அப்படியே பாருங்கள் அப்படியே உள்ளே ஏற்றுவாங்க போல இருக்குது. ஸ்டீல் ஏற்றுவாங்க போல இருக்குது. அதுமாதிரி பக்கம் வச்சுருக்காங்க. உள்ளே உங்களுக்கு வந்து டேபிள் சோப்பெல்லாம் கொடுத்துருவாங்க போல இருக்குது. முடிச்சுட்டு போய் குளிக்கலாம். வாஷ்ரூமில் அதுக்கு உள்ள. இங்கே மசாஜ் பண்ணுறது வந்து லேடிஸா ஜென்ஸான்னு தெரில, அதெல்லாம் நமக்கு விவரமாக தெரில. ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணுறதுங்க இது வந்து, சரிங்களா. ஏதோ ஒன்று செமையாக இருக்கும் உண்மையிலே, சரிங்களா. இப்போ அப்படியே நம்ம மாடியில் தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஏற முடியாது, வேணான்றாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ரூம் இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதேமாதிரி பாருங்கள், இந்த பால்கனி வந்து சூப்பரான வியூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல எப்படி வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். கீழே ஃபுல்லாக கார்டன் தான். இது நம்ம கார்லாம் நிற்கிது அந்த இடத்துல. அங்கேயும் நிப்பாட்டிக்கலாம், கீழே இறங்கி நிப்பாட்டிக்கலாம். கார் வந்து மேலேயும் நிப்பாட்டிக்கலாம், மேலே இடம் இருக்குது, அங்கேயும் நிப்பாட்டிக்கலாம். சரி வாங்க இந்த ரூம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செமையான ரூமு. ஜம்முன்னு 2 பேரில் 3 பேர் தங்கலாம். உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாவியெலாம் வச்சுக்கலாம். டோர் லாக் பண்ணுறோம்ல, அந்த சாவி வச்சுக்கலாம். சுவிட்சஸ்லாம் பக்காவாக இருக்குது. அதேமாதிரி ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, வழுக்காமல் இருக்கிறதுக்கு. தரை வந்து டிவி, அதேமாதிரி இந்த வாலில் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அழகாக டேபிள், 2 சேரு, வாட்டர் பாட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் இந்த இடத்துல பக்காவாக இருக்குது. கபோர்டு, விண்டோஸ்லாம் இருக்குது. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குது எப்பொழுதுமே. ஃபேனே தேவையில்லை, சம்மர் மட்டும் தான் உங்களுக்கு ஃபேன் தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ்ரூம் பாருங்கள், நல்லா பெரிய வாஷ்ரூமுங்க. இந்த பார்த்தீங்கன்னா மிரர், வாஷ் பேசின், நல்லா நீட்டான வெஸ்டர்ன் கிளாசெட்டு. அங்கே பாருங்கள். அடுத்தது ஹீட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஹீட்ரு. நல்லா செம்மையாக தண்ணி இருந்துச்சு. ஷவரும் பார்த்தீங்கன்னா கீழே தான் குளிச்சலாம், நல்ல ஃபோர்ஸாக இருந்துச்சு. அடுத்து ஹாட் அண்ட் கோல்ட் மிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மல் ரூம், ஏசி கிடையாது. அடுத்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குன்னாப்புல, அந்த ரூம் பார்ப்போம். அப்படியே நம்ம அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு பெட்டு, பில்லோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபேன், நெக்ஸ்ட்டு டிவி. அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள், சேர், அந்த இடத்துல ஒரு கபோர்ட், மிரர். என்னென்னா இதில் ஏசி மட்டும் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். பக்கா. வாஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் தான் எல்லாமே உங்களுக்கு. டிட்டோ அப்படியே சேமாக தான் இருக்கலாம். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். வடக்கன்ஸ் ஹாப்பி ஹாப்பி. அவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டும் அவங்க தான் நிறைய பேர் வராங்க. வந்துட்டு அவங்க சொந்த ஊர் மாதிரி ஜாலியாக இருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர்.
சொல்லப்போனால் வடக்கன்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையே கிடையாது. பார்த்தீங்கன்னா வராங்க, ஜம்முன்னு தங்குறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸு, வரதும் வடக்கன்ஸு, செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான். நம்ம இதுலேயும் அப்படி தான். கொடைக்கானல் போனாலும் அப்படி தான் இருக்குது, ஊட்டி போனாலும் அப்படி தான் இருக்குது, இங்கே வந்தாலும் அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் செம. உண்மையிலே நமக்குலாம் ஹிந்தி தெரியாமல் ஏமாந்து போயிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி கற்றுக்குங்க. என்கிட்ட இவர்கிட்ட பேசவே முடியல. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல நமக்கு பேசுகிறதுக்கு. ஏன்னா ஹிந்தி தெரியாதுல நமக்கு. அது மாதிரி நம்மளை ஒரு மாதிரியாக வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? இனிமேலே திருந்தி பிள்ளைங்களுக்கு ஹிந்தி சொல்லி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல தங்கியிருக்கேன். நிறைய இடம் போவேன், சுற்றுருவோம், ஜாலியாக இருக்கும். எல்லா இடத்துல நிறைய இடம் தங்கியிருக்கேன். ஆனால் இந்த இந்த ரெசார்ட்டோட ஓனர் மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்னென்னா, நீங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளேல போடுங்க, எந்த ஹெல்ப் பண்ணாலும் செய்கிறேன் அப்படின்றாப்புல. அதாவது இந்த வயநாடு டூரிஸ்ட் வராங்க, கப்பலாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, இல்லை ஃபேமிலியாக வராங்க, அவங்களாம் எங்கே தங்கலாம், எந்த பட்ஜெட்டில் தங்கலாம், எவ்வளோ டேரிஃபில் தங்கலாம், அடுத்தது எத்தனை மணிக்கு எங்கே சுற்றி பார்க்கலாம், எந்த டைமு, எந்த சீசனு, எந்த மந்த்து நீங்கள் வரலாம், எல்லாமே வந்து பக்காவாக சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாமே என் நம்பர் கொடுத்து எப்போ நான் பேச சொல்லுங்கள், நான் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பார்த்தீங்கன்னா ஓனர் அவர் டாக்டர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎம்எஸ் டாக்டர், ஆயுர்வேத டாக்டர். இந்த அளவுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டு யாருக்குமே இருக்காது. நானும் பார்த்ததில்ல. அதுவும் பிஎம்எஸ் படித்த டாக்டர் பார்த்ததே கிடையாதுன்னு பார்த்துங்க. எல்லாம் காசில் தான் குறியாக இருப்பாங்க செமையாக. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெசார்ட்லாம் பக்காவாக கட்டி விட்டு இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக டேரிஃப் போட்டார். அதே மாதிரி யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கம்மி டேரிஃபு. அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு வரீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கம்மி டேரிஃப் போட்டு தரேன்ருக்காரு. டிஸ்கவுண்ட் நல்லா பண்ணி தரேன்ருக்காரு. சீசனில் மட்டும் தான் இங்கே வந்து மசாஜ்லாம் உண்டு, ஆயுர்வேத மசாஜ், மற்ற மசாஜ்லாம் உண்டு. இங்கே மற்ற டைமில் வந்து மசாஜ்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டுக்கிட்ட எதுவுமே இங்கே கிடையாது. கடையான சீசன் கிடையாது, அதனால் ஃபுட்டு கிடையாது. இதே சீசனாக இருந்துச்சுன்னா ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு. அதனால் வந்து இது மாதிரி சூப்பர் டைப் ஓனரை எதுவும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்குமே நிறைய இடம் அட்வைஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி சுவிட்சுபாரா வாட்டர் பாஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முத்தங்கா வைல்ட் லைஃப் செஞ்சு அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது தொல்பட்டி செஞ்சு அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. துருவா ஐலாண்ட் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதாவது இங்கே இப்போ வந்து வயநாட்டை வந்து பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் செஞ்சுரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? யானை புலி பிரச்சனைனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு, ஏன்னா அதுங்க வாழ்கிற இடத்துல போய் நம்ம சஃபாரி போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதனால் வந்து மனுஷங்களுக்கும் அந்த அனிமல்ஸுக்குள்ள மோதல் அதிகமாக இருக்குது, அதனால் சொல்லி கேஸ் போட்டு இப்போதைக்கு அந்த சஃபாரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சஃபாரி கிடையாது. ஜீப் அழைச்சிட்டு போகிறது, அந்த வேன் அழைச்சிட்டு போகிறது எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் தான் சொன்னார் நமக்கு. ரெசார்ட் ஓனர் தான் நம்ம சொல்லியிருக்காரு. எல்லாருமே உண்மையிலே ரொம்ப சூப்பரான கைண்டான பர்சன். பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆளை நான் பார்த்ததே இல்லை இது வரையுமே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அந்த மசனோட ஸ்டே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த மசனோடி இந்த ஒர்க் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் கடுப்பாச்சுங்க. நம்மள உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது பண்ணிகிட்டு இருக்கேன், சுற்றி வரான். குளிச்சிட்டிங்களா சார்னு கேட்குறான். இல்லை குளிக்க என்ன விஷயங்கண்ணா, இல்லை சும்மா கேட்டேன் சார் அப்படின்ட்டு போகிறான். அப்புறமே சொல்கிறான் டைம் ஆச்சு செக் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறான். எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு வந்து 12 மணிக்கு செக் அவுட் அவங்களே போட்டுருக்காங்க. நம்ம 12 மணிக்கு கிளம்பிடுறோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் போகிறோம், 12 மணிக்கு கிளம்பிடுறோம். நமக்கு என்ன லேட் ஆகுதுன்னு வச்சிங்க, ரூமில் தங்குறது கிடையாது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறது, இது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு பண்ண ஆரம்பிச்சோம். நைட் 10 மணிக்கு மேலே நெட்டு ஸ்பீடாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்காக சூப்பராக வச்சு கொடுத்துட்டாங்க பக்காவாக. அது பாஸ்வேர்ட்லாம் சொல்லி கொடுத்து பக்கா வச்சு கொடுத்தாரு எல்லாமே. பார்த்திங்கன்னா அதனால் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ நேற்று நைட்டு உட்காந்து செமையாக டவுன்லோட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 12 மணி டவுன்லோட் பண்ணிட்டு காலைல ஏஞ்சி வாக்கிங்லாம் போயிட்டு இந்த காட்டில் வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு வெளியில் போய் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திருப்பி வந்து உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் இவ்வளோ ஒர்க் இருக்குது. சும்மா அந்த யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடுறது சும்மா ஈஸியான விஷயம் கிடையாது, உண்மையாக கஷ்டமான விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கே தெரியுது. இதை இப்போ ஆரம்பித்து இப்போ தான் போட்டுட்ருக்கேன் நிறைய வீடியோ. அப்போ எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விட்டுட்டு பேசாமல் 7 ஏன்னு இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா சரிங்க, அவங்க ஓனர் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் கண்டிப்பாக. சரிங்களா, நீங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் யூஸ் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா, பார்த்து நம்பர் எடுத்து வச்சிங்க. வயநாடு டூரிஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.